லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். தப்பு பண்ணிட்டேன் மாமா, தப்பு பண்ணிட்டேன். என் கையும் காலும் நல்லா இருந்தப்போ நான் இந்த அளவுக்கு எங்க அப்பாவை பார்த்துக்க தவறிட்டேன் மாமா. அவருக்குன்னு செய்ய வேண்டிய கடமையை நான் செய்யாம விட்டுட்டேன் மாமா. இன்னமும் அவரு தான் எனக்கு எல்லாமே செய்யறாரு. என்னடா பேசிக்கிற? நீ எப்பவுமே என் குழந்தைதான்டா. குழந்தை யாராவது சுமையா நினைப்பாங்களா? நிலைமையை பார்த்து வருத்தப்படுறே ஒழிய உன்னை பார்த்துக்கிறது எனக்கு ஒரு சுமையே இல்லடா. அப்பா உன்னை நான் பார்த்துக்க மாட்டேன்டா. என்ன வார்த்தையால கொள்ற? என் நிலைமைய பார்த்து என் பொண்டாட்டி கூட என் பக்கத்துல வர பயந்து ஒதுக்கி நிற்கும் போது அப்பாதான் என்ன ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டாரு. அப்பாவோட அருமை எனக்கு இப்ப புரிஞ்சாலும் ஆனா அவருக்கு திரும்ப செய்ய முடியாத நிலைமையில இருக்க மாமா. அல்லாதடா அல்லாத. டேய் ஏன்டா எங்க கூட்டு வந்த? டேய் நீலா, முதல்ல உன்னை வீட்டுக்கு கூட்டு போடா. எதுவா இருந்தாலும் நம்ம அப்புறமா பேசிக்கலாம். டேய் டேய் அல்லாதடா. சரி 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 உடம்பு பார்த்துக்கோ. போயிட்டு வாங்க. பத்திரம் மறப்பேன். நில்லுங்க. அந்த பையனை நீங்க தானே இங்க வர வச்சது? ஆமா, நமக்கெல்லாம் இத ஒரு சாக்கா வச்சு புத்தி சொல்லணும்ல, அதுக்கு தான் வர வச்சிருப்பாரு. பெத்தவங்கள மதிக்கலனா இப்படிதான் கை கால விளங்காம போயிட்டு சொல்லதானே இவனை வர வச்சீங்க? டெமோவா இது? டேய் இத பாருடா. என்ன ஒரு நிமிஷம் இருங்க. உன் வயசுல ஒரு பையன் அடிபட்டு உயிர் பொழைச்சு வந்திருக்கான். அவனை வந்து எப்படி இருக்கிறான்னு விசாரிக்கலாமேன்னு உங்க யாருக்குமே தோணலல்ல? உங்களுக்குலாம் என்ன வேணும் சொல்லுங்கப்பா. என்ன வேணும்? என்ன வேணும் என்ன வேணும்னு இப்படி மொட்டையா கேட்டா? ஒரு தாய் தகப்பங்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறீங்க? உங்ககிட்ட எதிர்பார்க்க என்னங்க இருக்கு? எங்களை பார்த்தாலே கோவமும் வெறுப்புமா இருக்கீங்களே, அந்த அளவுக்கு நாங்க உங்களுக்கு என்ன செஞ்சோம்? எங்க கிட்ட இருந்து உங்களுக்கு என்னதான் வேணும்? என்ன பெருசா வேணும்? கொடுத்த காசை திருப்பி கொடுங்க. நாங்க பாட்டுக்கு எங்க வழியை பார்த்து எங்கேயோ போறோம். அவன் சொல்லிட்டான். உனக்கு என்னமா வேணும்? பெத்த பிள்ளைங்களை வீட்டை விட்டு துரத்த கோடு போட்ட ஆள் தானே இவரு. இப்ப வந்து என்ன வேணும்னு கேட்டா அவ என்ன சொல்லுவா? இங்க பாருங்க, நான் அவரும் இந்த வீட்டை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டோம். அம்மா, இந்த வீட்டை யாருக்காவது எழுதி கொடுத்துட்டு நாங்க போயிடுறோம். இந்த வீட்ல இருந்து ஒத்த பைசா கூட எங்களுக்கு வேண்டாம். உன்னோட அசலும் வட்டியும் என்னவோ அதை எடுத்துக்கோ. மாப்பிள்ள, உனக்கு உண்டானதையும் நீ எடுத்துக்கோ. உங்களுக்கு சேர வேண்டியதை நீங்களே பிரிச்சு எடுத்துக்கோங்க. நாங்க அதுக்கப்புறம் உங்க கண்ணிலேயே பட மாட்டோம். நீங்க நிம்மதியா இருக்கலாம். உங்க இஷ்டப்படி உங்க வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துக்கோங்க.
உனக்கு என்னென்ன தர முடியுமோ அத்தனையும் தந்தாச்சு, என்னோட நகை வரைக்கும். இன்னும் இந்த வீட்ல ஏதாவது பங்கு வருமானம் தானே நீங்க உட்கார்ந்துகிட்டு இருக்க, எடுத்துக்கோ. மலர், நீ இனி காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு அடுத்தவங்க கைய எதிர்பார்க்க வேண்டாமா? உனக்கு வர பணத்துல நீ அதை பாத்துக்கோ. எங்களுக்கு ஒத்த பைசா கூட வேண்டாம். அம்மா இருப்பா. மாமா, என்ன மாமா இது? அத்தை என்னென்னமோ சொல்லுங்கிறாங்க, நீங்க அப்படியே பாத்துனுக்கிறீங்க. இதோ பாரு பாண்டி, அத அவரு பேசாம இருக்காருல, நீயும் கொஞ்ச நேரம் பேசாம இரு. நான் ஒன்னும் சொத்துக்காகலாம் இந்த வீட்ல இல்லம்மா. நீயும் என்னோட பொண்ணு தானே, உனக்கு சேர வேண்டிய பங்கையும் கொடுத்துதானே ஆகணும். சும்மா இப்படி சென்டிமெண்டா டிராமா பண்ண மட்டும் அவர் கேட்டுருவாரா என்ன? அதெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டாரு. சீதாவுக்கு இதுதான் சந்தோஷம்னா அதை செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஆமா, அதையும் நாளைக்கே முடிச்சிடலாம். இந்த வீடு நல்ல விலைக்கு போகும். உங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு பெரிய தொகை கிடைக்கும். டே ராஜா, அவங்க ஏதோ பிளான் பண்றாங்க போல, விடுறா. சரிம்மா, நீங்களா வந்து கொடுக்கும்போது அப்புறம் நாங்க வேணாம் நான் சொல்ல போறோம். ஆக வேண்டியதை பாருங்க பாருங்க சீக்கிரம். அப்பா, என்னப்பா இதெல்லாம்? ஏ மலர், நீ எதுவும் பேசாத, நான் பேசிக்கிறேன். அப்போ இவ்வளவு நேரம் நீங்க பேசினதெல்லாம் சொந்தமா சுயநினைவோட தான் பேசிருக்கீங்க, கரெக்டா? பக்கா கேரண்டி தானே? அப்புறம் எதுவும் மாத்தி கீத்தி பேச மாட்டீங்களே? நாங்க என்னைக்கிட்ட அப்படி பேசிருக்கோம்? சரி, நாளைக்கே பார்ட்டிய ஃபுல் கேஷோட வர சொல்றேன். செட்டில் பண்ணி முடிச்சதும் நீங்க பாட்டுக்கு கிளம்பி போலாம். நீ நாளைக்கே உன் ஆளை வர சொல்லு, எழுதி கொடுத்துட்றேன். அதை நீங்க 4 பங்கா பிரிச்சு எடுத்துக்கிட்டு சந்தோஷமா இருங்க. நாங்க வீட்டை விட்டு போறோம். அப்பாடா, எங்களை விட்டு நீங்க போனாலே நாங்கெல்லாம் சந்தோஷமா தான் இருப்போம். அதுதான் உண்மை. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் இருக்கு. அதானே பார்த்தேன். இவங்களாவது எழுதி கொடுக்கறதாவது. யோ, என்ன பெரிய கண்டிஷனு? கடலை கடைஞ்சி வெண்ணெய் எடுக்கணுமா, இல்ல காத்துல நார் உரிக்கணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீங்க எல்லாரும் ஒன்னா ஒத்துமையா இருக்கேன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு எனக்கு கேரண்டி வேணும். சரி, என்ன கண்டிஷன்? ஒன்னாலையும் உங்க அப்பாவாலையும் ஒரு பொண்ணோட வாழ்க்கை வீணா போய் கேள்விக்குறியா இருக்கு. நீ பண்ண காரியத்துக்கு அவகிட்ட நீ மன்னிப்பு கேட்கணும். ரவி கூட நடந்த பிரச்சனைக்கெல்லாம் அவங்கிட்ட மன்னிப்பு கேட்டு நல்லபடியா அவன் கூட சேர்ந்து வாழணும். குடும்பத்தை தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு கல்யாணம் பண்ணது தப்பு. அப்படி பண்ண கல்யாணத்தை காரணமே இல்லாம கையோட தூக்கி எறிஞ்சது அதை விட பெரிய தப்பு. யார நீ இத்தனை வருஷமா காதலிச்சியோ அவன் கூட மறுபடியும் சேர்ந்து உன் மாமனார் மாமியார் கூட ஒன்னா இருக்கணும். காசு வருங்கிறதுக்காக மாச கணக்கா ஒத்தையா இங்கேயே சமைச்சு சாப்பிட்டு இருக்கிறல்ல, இதுக்கப்புறமாவது திரும்ப உன் குடும்பத்தோட போய் இருக்கிற வழிய பாரு. நீங்க தான் பெரிய டாஸ்க் வச்சிருக்கீங்களே, சொல்லுங்க என்னன்னு கேட்போம். உனக்கு எதுவும் இல்ல ராஜா. இந்த உலகத்துல பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லைன்னு என்னைக்கு உனக்கு புரியுதோ அன்னைக்கு தான் உன் வாழ்க்கை ஆரம்பிக்கும். நீ இந்த உலகத்துல யாராவது ஒருத்தருக்காவது நீ உண்மையாவும் நேர்மையாவும் இரு. அது மட்டும்தான் நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது.
நாளைக்கு காலையில இந்த வீட்டை எழுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த கடன் பத்திரத்தை நீ கிழிச்சு போடணும். அதுதான் நியாயம். இதையெல்லாம் நீங்க பண்றதுக்கு தயார்னா நாளைக்கு காலையில நாங்களும் இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு தயார். நல்லா யோசிச்சுக்கோங்க. 11 மணிக்கு நாங்க கிளம்புறோம். அதுக்கு முன்னால இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கணும். வாங்க. என் மேல ஏதாவது வருத்தமா? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சீதா. இல்லங்க, உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல. நானாவே இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன். நீ எடுத்த முடிவு ஒன்றும் தப்பு இல்லையே. போதுங்க. இனி அவங்க நல்லா இருந்தா சரிதான். எனக்கும் அதனால தான். உங்களுக்கு ஏதோ சொல்லணும்னு தோணுது, ஆனா சொல்ல மாட்டேங்கிறீங்க. உன்னோட முடிவு எனக்கு சந்தோஷம்தான் சீதா. இதுல நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. தாத்தா, டேய், ஏன்டா அங்க நின்னுகிட்டு இருக்கிற? வா. வாடா. டேய், என்னாச்சுடா? அப்பா ஏதாவது சொன்னானா? இல்ல. அப்புறம் ஏன் அழற? நீங்க 2 பேரும் வீட்டை விட்டு போக போறீங்களா? சொல்லுங்க, 2 பேரும் போக போறீங்களா? இல்லடா, அது சும்மா கொஞ்ச நாளைக்கு தான். அப்பாவும் ரேவதி அத்தை, சாவித்ரி பாட்டி எல்லாரும் பேசினத நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். டேய், அவங்கள அப்படிதான்டா, ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. நீ அதெல்லாம் கண்டுக்காத. அப்புறம் எதுக்கு உங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சிருக்கீங்க? டேய் டேய், அது நாங்க கோயிலுக்கு போறோம்டா. வர்றதுக்கு 10 நாள் ஆகும். அதான் நிறைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போறோம். ப்ராமிஸ்? சொல்லுங்க. உங்களோட நானும் வரேன். என்னையும் கூட்டிட்டு போங்க பாட்டி. என்னையும் கூட்டிட்டு போங்க பாட்டி. தாத்தா கிட்ட சொல்லுங்க பாட்டி. டேய், அப்படியெல்லாம் வரக்கூடாதுடா. குழந்தைங்க எப்பவுமே அப்பா அம்மா கூட தான் இருக்கணும். எனக்கு அவங்க வேணாம், நீங்க தான் வேணும். நீங்க அங்க போகாதீங்க, இல்லனா என்னையும் உங்களோட கூட்டிட்டு போங்க. டேய், நாங்க எங்கேயும் போகலடா. இந்த இங்க பக்கத்துல தான் இருப்போம். உனக்கு எப்ப எங்களை பார்க்கணும்னு தோணுதோ அப்போ ஒரே ஒரு ஃபோன் பண்ணு, நாங்க உடனே வந்துடுறோம். ம்? விஜய், விஜய். சரி, அழாத. தாத்தா, என்னையும் ஒரு சூட்கேஸ்ல போட்டு உங்க கூட கூட்டிட்டு போங்களேன் ப்ளீஸ் தாத்தா. டேய், அப்படியெல்லாம் பேசக்கூடாதுடா. உன் அப்பா கூப்பிடுறாருல, போ போய் என்னன்னு கேளு. இல்ல, நான் போக மாட்டேன். நான் போக மாட்டேன். உங்க கூட தான் நான் இருப்பேன். நான் போக மாட்டேன். எங்க போனா கால இருந்து இவன்? ஏ விஜய். விஜய், போ, அப்பா கூப்பிடுறாரு. டேய், அப்பா கூப்பிடுறாருல, போ என்னன்னு கேட்டு ஓடியா. ம்?
சரி போ போ, போ. ஏய் காலங்காத்தால அங்க நட வேலை உள்ள போ போ. சரி சீதா வா போலாம் வா. எல்லா பத்திரங்களும் எழுதி எடுத்துட்டு வந்தாச்சு, கையெழுத்து போடுங்க. போடலாம் போடலாம். அதுக்கு முன்னாடி சீதா போட்ட கண்டிஷன் என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. இப்ப என்ன, நீங்க கையெழுத்து போறதுக்கு முன்னாடி அந்த கடன் பத்திரத்தை நான் கிழிச்சு போடணும் அதானே? எல்லாரும் பாத்துக்கோங்க. போதுமா? ஐயோ தந்தையே, நான் உங்க பொண்ணுப்பா. சொன்ன சொல் மாற மாட்டாள் இந்த ரேவதி. நான் நேத்தே காலி பண்ணிட்டேன். நீங்க தூங்கிட்டு இருந்ததுனால எழுப்பல. இந்தாங்க பாக்கி. நான் ரொம்ப ரோஷக்காரி தெரியும்ல. என்ன அவன் மட்டும் அமைதியா இருக்கான்? என்னவுமா பாக்குற? அதான் இவ்வளவு தூரம் வந்தாச்சுல்ல. சாரி கேடு, எல்லா பிரச்சனையும் மறந்துடலாம். ஐயோ, வெண்ணை திரண்டு வரும்போது பானை உடைஞ்சிடாம இருக்கணுமே. அவ ஏதோ வாய் திறந்து பேசாம இருக்கணும். ஆமா உமா, ஒரு சின்ன சாரி தானமா கேட்றேன். நான் எதுக்கு சாரி கேட்கணும்? ஐயோ, போச்சு, பானையை உடைச்சிட்டா. என் உயிர் இருக்கிற வரைக்கும் இவங்கிட்டையும் இவன் கூட்டிட்டு வந்து வச்சிருக்கானே அவகிட்டையும் சாரி கேட்க முடியாது. என்னம்மா? நாங்க தான் போறோம்னு சொல்லிட்டோமே. ஒரே ஒரு சின்ன மன்னிப்பு தான் நாங்க உன்னை கேட்க சொன்னோம். அது கூட உன்னால முடியாதா? உங்க புள்ள என் அப்பாவை எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தினா, எங்களை எவ்வளவு உதாசீனப்படுத்தினா. கண்டவளையும் கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுல குடி வச்சு கூத்தடிச்சிட்டு இருப்பான். அவனை நான் மன்னிக்கணுமா? ஏய் உமா, எதுவா இருந்தாலும் என்ன பத்தி மட்டும் பேசு. பிரியாவை பத்தி தப்பா பேசாத. டேய் வாய முடுறா.
பொண்டாட்டி முன்னாடியே எவ்வளவு ஒருத்தி முந்தானி பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்க? உன்கிட்ட என் பொண்ணு எதுக்குடா மன்னிப்பு கேட்கணும்? ஐயோ உமா, இந்த பிச்சை காசுக்காக நீ இந்த பையன்கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்காத. யாரும் யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க முடியாது. எதையாவது போட்டு அது வாயை அடைக்குதான்னு பாரு. பூச்சி, எல்லாமே பூச்சி பூச்சி, அவ்வளவுதான். எப்பா நீங்க கிளம்புங்கப்பா. இதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது சார். நீங்க கிளம்புங்க சார். ஓகே சார். ஐயோ சார், இருங்க சார். டேய், ஐயோ சார் சார், ஒரு நிமிஷம். ஐயோ ஐயோ, ஏய் ராஜா. மாமா, இதாச்சு என்கிட்ட மன்னிப்பு கேக்குறதாச்சு. ஏன் மலரே, நீ என்னென்ன மன்னிப்பு கேப்பா? ஏய், நான் எதுக்குடா உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? ஏய், நீ செஞ்ச காரியத்துக்கு என்னடா நீ தானே மன்னிப்பு கேட்கணும்? புடிச்சிட்டு வந்து பொண்டாட்டிய கை நீட்டி அடிப்ப, நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? ஏய், நான் குடிக்கிறது காரணமே நீதான். ஒழுங்கா மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா? பொண்டாட்டிய விட்டுட்டு இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்ட போவ, அதுக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? அதெல்லாம் கேட்க முடியாது, போ. என்ன ஆகுதோ பாத்துக்கோ.